இந்த மாநில அரசாங்கங்கள் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பிரசிடென்ட் ஆஃபீஸ் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கு. கரெக்டுங்களா சார்? நீங்கள் மார்ச் மாதம் கொடுக்கப்பட்ட பரிந்துரைகளை அந்த குழுவால் அமைக்கப்பட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் முன்னாடி கொடுக்குறாங்க. மார்ச் மாதம் கொடுக்குறாங்க. சரிங்களா? மார்ச் மாதம் கொடுத்த உடனே இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே பிரசிடென்ட் ஆஃபீஸ் அவ்வளோ வேகமாக அதை பரிசீலனை பண்ணி ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பிட்டாங்க. ஆமாம், இது எல்லாமே வெல் பிளான்டா? ஆமாங்க. அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஐயநாதன் ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல, இவங்க நோக்கம் என்னன்னா மத்திய அரசாங்கத்தில் ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நோக்கி பயணிப்பது. அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசாங்கம் கையில் குவிப்பது தான். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில், வெஸ்ட் பெங்காலில், பஞ்சாபில், கர்நாடகாவில், தெலுங்கானா, சத்தீஸ்கரில் இப்போ எலெக்ஷன் முடிய போகுது 2028. இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் அதே மாதிரி வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த ஆட்சியெலாம் கலைச்சிருவீங்களா? ஒன்று, அதை விட்டுருங்க. சட்டப்படி பேசுவோம். இப்போ சட்டத்துக்கு வருவோம். ஆர்டிகல் 324, 329 படி நம்ம எப்படி எலெக்ஷன் நடத்தணும் எல்லாம் அதெல்லாம் விட்டுருவோம். ஆர்டிகல் 368 தான் சட்டத்தை எப்படி புதிய சட்டத்தை உருவாக்குவதை பற்றி பேசுகிறது. அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன். ஒரு சட்டம் கை தூக்குனா போதும். நல்லா கவனிங்க. இப்போ விவசாய சட்டத்தை என்ன பண்ணாங்க? கண்ணடிச்சு கை தூக்கி பாஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சட்டம். அடுத்தது இன்னொரு சட்டம் என்னன்னா 2/3 மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணும். இப்போ இது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எல்லாம் இன்வால்வ் ஆகி இருக்கனால. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 83, 82, 83 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 82, 83 அதே மாதிரி 173, 83, 84 பார்லிமெண்ட், 173, 174 மாநில அசம்பிளி. இதுக்காகவும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? 2/3 மெஜாரிட்டி மட்டுமல்ல, சட்டமன்றங்களில் 50% சட்டமன்றங்கள்ல நீங்க நிறைவேற்ற வேண்டும். நல்லா கவனிங்க. 50% ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷுட் என்டார்ஸ் தீஸ் ரெக்கமெண்டேஷன். அப்பதான் சட்டமாக முடியும். இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. அன்னைக்கு 15 கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சதுல 5 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னும் இப்ப தேர்தல் நடந்தா இன்னும் 3 மாநிலங்கள்ல அதிகமாவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்ப ஏன் அதை சொல்றாங்கன்னா, இதுதான் நான் சொன்னேன், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது குழப்பாங்க. இதுதான் ஹிட்லரிசம். மக்களை பரபரப்பாக வைத்துக் கொண்டே இருப்பது. ஏதாவது ஒண்ணுல மக்களை திசை திருப்பிட்டே இருக்கணும். பரபரப்பா, ஏ அங்கிட்ரா, ஏ இங்கிட்ரா, ஏ அப்படிரா, ஏ இப்படிரா அப்படின்னு மாத்திக்கிட்டே இருக்கிறதா கோயபலிசம் அண்ட் ஹிட்லரிசம். அதை இவங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. அது சட்டத்தில், அதாவது பாராளுமன்றத்திலையும் ஆள் இல்லை, பாராளுமன்ற மேலவையிலும் ஆள் இல்லை, சட்டமன்றங்களையும் இப்ப நிறைவேற்ற முடியாது. இப்ப தெலுங்கு, இப்ப நான் கேட்கிறேன், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சட்டத்தை ஆதரிப்பாரப்போ உங்களால சொல்ல முடியுமா? பெரிய ஸ்டேட் வரலையே சார் உங்களுக்கு. மெஜாரிட்டியா இவங்க நினைச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய 50% ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அவங்களும் இதுல 2/3 மெஜாரிட்டியோட நிறைவேற்றணும். அப்ப 50% ஆஃப் ஸ்டேட்ஸ்ல எப்ப நடக்கும் சொல்லுங்க. அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல நீங்க தேர்தல் நடத்த போறீங்களா இல்லையா சொல்லுங்க. அடுத்த தேர்தல் வரப்போகுதுல உத்தரப்பிரதேசத்துல, அப்ப கர்நாடகாவில் வரப்போகுதுல அடுத்த தேர்தல், அப்ப நீங்க தேர்தல் நடத்த போறீங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. இப்ப நான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு 2026 மேல நடத்தினீங்கன்னா 31 வரல எனக்கு பதவி காலம் வரும். அப்படின்னா என்ன பாதியிலேயே காலி பண்ண போறீங்களா இல்லையா? ஓகே. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கிறது.